மத்திய சென்னையில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் அமைச்சர் சேகர் பாபுவுடன் வால்டாக்ஸ் சாலையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் அடிப்பம்பில் தண்ணீர் அடித்துக் கொடுத்தும் வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சுப்பிராமன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். சுப்பிராமன், முழு விவரங்கள். வணக்கம் அம்பலு. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலானது வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் தங்களது தேர்தல் பிரச்சாரத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு மக்களிடையே வாக்குகளை சேகரித்து வருகிறார். அந்த வகையில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் இன்று வால்டாக்ஸ் சாலை, எலிபென்ட் கேட், ஜட்காபுரம், ஆந்திரப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடையே குறைகளை கேட்டும் வாக்குகளை சேகரித்து வருகிறார். வாக்குகளை சேகரித்த தயாநிதி மாறன் அவர்களுக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பானதை பொதுமக்கள் கொடுத்தார்கள். கூட்டணி கட்சியினர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் திவ்யாராஜன் ஆகியோர் இந்த தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பீர் என்றும் பொதுமக்களிடையே வீதி வீதியாக நடந்து சென்று வாக்களிப்பீர் உதயசூரியன் என்றும் பொதுமக்களிடையே துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.